வணக்கம். நேற்று சட்டசபையில் உதயநிதி அவர்கள் மக்களை பிரியும் சனாதனத்தை ஒழித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். அதை இவங்க எப்படி மறைமாக்காங்க தெரியுமா? இந்த வலதுசாரி கும்பல் துக்கா ஸ்டாலின் பாருங்க, கோயிலுக்கு போகிறாங்க, பிராமணர்களை வச்செல்லாம் அர்ச்சனை பண்ணுறாங்க. முதல்ல இவங்க வீட்டில் சனாதனத்தை ஒழிக்க சொல்லுங்கள். இவங்க ஜோசியம் பார்க்க மாட்டாங்களா? இவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்களா? அப்படின்லாம் சொல்லி அடுக்கடுக்காக நிறையா கொண்டு வராங்க. ஆக்சுவலாக நீங்கள் தாவேக்கா நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன செயல் எடுக்கிறாங்கன்னா, பாருங்கள் உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களை எதிர்த்து கேட்கணும், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லைட்டாக உங்கள் கூடவே பயணிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் வலதுசாரிகளுடைய அடிப்படை வேலை. எல்லா ஸ்டேட்லேயுமே இப்படி தான் உள்ளே வருவாங்க. அதனால் தாவேக்கா நண்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஆன்மீகம்னா என்ன, சனாதனம்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கோயிலுக்கு போகிறது, ஜோசியத்தை நம்புறது, அப்புறம் சில விஷயங்கள் பூஜை யாகங்கள்லாம் இருக்கிறது எல்லாமே ஆன்மீகத்தில் வருது. இதுக்கும் சனாதனத்துக்கும் சம்மந்தமே இல்லை. சனாதனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுவும் குறிப்பாக உதயநிதி பேசின மனிதர்களை பிரிக்கக்கூடிய சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க ஒரு ஹைராக்கி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பிராமணர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள் அப்படி சொல்லி மனிதர்களுக்குள்ளேயே ஒரு ஹைராக்கி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பிராமணர்கள்லாம் தலையிலேருந்து பிறந்தவர்கள், சூத்திரர்கள்லாம் காலிலேருந்து பிறந்தவங்க. அதனால் பிராமணர்கள்லாம் இந்த மாதிரியான வேலைகள் தான் செய்யணும். அதாவது வேதம் படிக்கிறது, பூஜை செய்கிறது, கோயிலுக்குள்ளே போய் கருவறையில் இருக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் இருக்குது. அதே சூத்திரர்கள் அப்படின்னா உழைக்கணும். உழைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான உழைப்பு வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சாக்கடையால்னாலும் சூத்திரர்கள் தான் பண்ணணும். அதே சமயத்தில் விவசாயம் பண்ணணுன்னாலும் இவங்க தான் பண்ணணும். அதாவது கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் சூத்திரர்கள் பக்கம் திருப்பிட்டு, நம்ம புனிதமானவர்கள், நம்ம மக்களுக்கெல்லாம் ஆபத்தாண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புனிதன்மை கட்டமைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பிராமணர்கள் எடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் சனாதனம். இந்த சனாதன எதிர்ப்பை தான் உதயநிதி அவர்கள் பேசினாங்க. நீங்கள் உதயநிதி எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் வலதுசாரி சிந்தனையாளர்களை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கி அதிமுக எப்படி விழுங்கப்பட்டிருக்கோ, வலதுசாரிகள் மூலிமா குறிப்பாக ஆர்எஸ்எஸ்வாதிகள்னால் விழுங்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரி இன்னும் 10 வருஷத்தில் தாவேக்காவும் விழுங்கப்படும். எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட்